ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடி காசி சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். மீனாவுக்கு சிந்தாமணி மேல ஏற்கனவே சந்தேகமா இருக்கு. எங்க அம்மாவோட பூக்கடையை எடுத்ததுல இந்த சதி வேலையில சிந்தாமணி தான் முக்கிய பங்கு இருக்கும் அப்படின்னு முத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. என்ன மீனா, எப்படி நீ சொல்ற? ஆனா சிந்தாமணி மட்டும் தனியா இத செய்யலங்க. வேற யாரும் கூட்டு சதி இருக்கு, அத யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு மீனா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. மீனாவுக்கு அப்பன் பார்த்து ஒரு பூ ஆர்டர் வருது. சரிங்க, நான் போய் பூ டெலிவரி கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிளம்பி போறாங்க. அங்க போய் பூ டெலிவரி கொடுக்கும்போது அதை பார்த்தா ரோஹிணி வேலை செய்யற அதே பார்லர் மாதிரி இருக்கு. மீனா, ரோஹிணி இருக்காங்களா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. ரோஹிணி ஒரு பிரைடல் மேக்கப்காக போயிருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லி அந்த ஓனரமா சொல்றாங்க. ஏமா, ரோஹிணி உனக்கு தெரிஞ்சவங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாங்க, அவங்களும் நானும் ஒரே வீட்டுல தான் மருமகளா இருக்கிறோம். நாங்க 2 பேரும் கோ சிஸ்டர்ஸ் தான் அப்படின்னு மீனா சொல்றாங்க. பரவாயில்ல, ரோஹிணி இப்ப பிரைடல் மேக்கப் மட்டும் இல்ல, மண்டபத்துல பூ அலங்கார ஆர்டரையும் எடுத்து சப்கான்ட்ராக்ட் மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ரோஹிணிய பத்தி பெருமையா பேசுறாங்க. மீனா உடனே, என்ன சொல்றீங்க? மண்டபத்துல பூ அலங்கார ஆர்டர் எடுத்து யாருக்கு கொடுத்துருக்காங்க? அதான் யாரோ சிந்தாமணின்னு ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி அந்த பார்லரோட ஓனரம்மா சொல்றாங்க. மீனாவுக்கு இப்பதான் எல்லாமே புரிய வருது. அடடா, அப்படின்னா சிந்தாமணிக்கும் ரோஹிணிக்கும் என்ன சம்பந்தம்? எதுக்காக சிந்தாமணிக்கு மண்டபத்துல பூ அலங்கார ஆர்டர் ரோஹிணி எடுத்து கொடுக்கணும்? இது ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கே, சரியில்லையே அப்படின்னு மீனா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி மீனா யோசிக்கிறாங்க. சரி, சிந்தாமணி ஆன்டியோட யோகா கிளாஸ்க்கு வர்றாங்க. பார்வதி ஆன்டி கிட்ட போய் கேட்டா விஷயம் என்னன்னு தெரியும். கண்டிப்பா சிந்தாமணி பார்வதி ஆன்டி கிட்ட சொல்லிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா நேர பார்வதி கிட்ட போய், என்னங்க ஆன்டி, சிந்தாமணி ஏதோ புதுசா மண்டபத்துல பூ அலங்கார ஆர்டர் எடுத்திருக்காங்களாமே அப்படின்னு சொல்லும்போது, ஆமா மீனா, உனக்கும் தெரியுமா? அந்த ஆர்டரை எடுத்து கொடுத்ததே ரோஹிணியா. அதுக்கப்புறம் உங்க அம்மாவோட பூ கடைய கார்பரேஷன்காரங்க வந்து எடுத்துட்டு போயிட்டாங்களாமே. நீ ரொம்ப வருத்தப்படுறேன்னு விஜயா சொல்லிக்கிட்டு இருந்தா. ஆனா விஜயா எங்களுக்கெல்லாம் பார்ட்டி மாதிரி வச்சா. நீ வருத்தப்படுறத கொண்டாடுற ஒரே மனுஷி அவதான் அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்லிடுறாங்க. இத கேட்ட உடனே மீனாவுக்கு செம்ம ஆத்திரம் வருது. ஒரு பக்கம் இந்த அத்தை எனக்கு டார்ச்சர் கொடுக்கறாங்கன்னா, இன்னொரு பக்கம் ரோஹிணியும் சிந்தாமணியும் ஒண்ணு சேர்ந்துகிட்டு ஏதோ சிலுமிச வேலை செஞ்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லி மீனா கேக்குறாங்க. ஏன் ஆன்டி, சிந்தாமணிக்கு ரோஹிணி தான் இந்த ஆர்டரை எடுத்து கொடுத்தாங்களா? ஆமாம்மா, விஜயா பிரியாணி வாங்கியாந்து பார்ட்டி கொடுக்கும் போது சிந்தாமணியே சொன்னாங்க, இதை என்கிட்ட கேட்டிருந்தாலே நானே பார்ட்டி மாதிரி கொடுத்துருப்பனே. மீனா நிறைய எதிரிகளை சம்பாதிச்சு வச்சிருக்கா போல இருக்கே. உங்க மருமக ரோஹிணி அவதான் இந்த ஐடியாவையே மீனா வருத்தப்படுறத பாக்க ரோஹிணி சந்தோஷப்படுறா. அது மட்டும் இல்ல, நீங்க இவ்வளவு சந்தோஷப்படுறீங்களே அப்படின்னு விஜயா கிட்ட சிந்தாமணி சொல்லிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மீனாவுக்கு செம்ம ஆத்திரமா வருது. ரோஹிணிக்கு ஏதாவது கோவம் இருந்ததுன்னா ஏன் கூட மோத வேண்டியதானே? எங்க அம்மாவோட பூக்கடையை எதுக்கு காலி பண்ணணும்? எங்க அம்மாவை எதுக்கு கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு மீனா கோவப்படுறாங்க. இதுக்கு ரோஹிணியா இருக்கட்டும் சிந்தாமணியா இருக்கட்டும் 2 மடங்கு கஷ்டத்தை அனுபவிக்க போறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி பார்வதி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது விஜயா அங்க வர்றாங்க. ஏய், என்னடி பார்வதி கிட்ட அவ்வளவு கோவமா பேசிக்கிட்டு இருக்க? என்ன சிந்தாமணிய பத்தி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு விஜயா கேக்குறாங்க. நடந்த விஷயங்களை மீனா பார்வதி சொன்னதையும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டதையும் விஜயா கிட்ட சொல்லும்போது, ஆமா, இப்ப என்ன உனக்கு? நீ என்ன சிந்தாமணி அளவுக்கு பெரிய ஆளா? சிந்தாமணி என்ன நினைச்சாலும் செய்ய முடியும், உன்னால என்ன முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதம் ஆகுது விஜயாவுக்கும் மீனாவுக்கும். மீனாவும் விடாம விஜயாவ பேசுறாங்க. ஏய், என்ன எதிர்த்து பேசுற அப்படின்னு விஜயா கேக்கும்போது, அத்தை, நான் வேணும்னா உங்களுக்கு மருமகளா இருக்கலாம், அதுக்காக என்ன அடிமை மாதிரி ஒரு வேலைக்காரி மாதிரி சமையல் செய்ய, சுத்தம் பண்ணு, சூப்பு வச்சு கொடு, பிரியாணி பண்ணுன்னு நீங்க ஆர்டர் பண்ணலாம். எல்லாத்தையும் கேட்டுட்டு நான் அமைதியா கூட இருப்பேன். நீங்க என்ன அசிங்கப்படுத்தினாலும் அவமானப்படுத்தினாலும் நான் பொறுத்து போறேன்றதுக்காக என் அம்மா வீட்டுல இருக்கிறவங்கள கஷ்டப்படுத்தினா சும்மா இருப்பேன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க அப்படின்னு மீனா கோவப்படுறாங்க. உடனே விஜயா, ஏய், என்னையவே அதட்டி பேசுறியா அப்படின்னு அடிக்க கை ஓங்கும் போது விஜயாவோட கைய முறிக்க அப்படியே பின்னாடி கொண்டு வந்து முதுகு பக்கம் வைக்கிறாங்க மீனா. என்ன நினைச்சிட்டீங்க? மீனா பூக்கற்றவ பயந்தாங்கொலி அடங்கி போயிடுவான்னு நினைச்சிட்டீங்களா? அத்தையாச்சேன்னு மரியாதை கொடுத்து பொறுமையா இருந்தா எங்க அம்மாவோட பூக்கடையை எடுக்கிற அளவுக்கு 3 பேர் சதி திட்டம் போடுவீங்களா? இதுல ரோஹிணிக்கு தான் முக்கியமான பங்கு இருக்கதாமே. ரோஹிணிக்கு அப்படி என்ன கெடுதல் பண்ணிட்டேன்? ரோஹிணி மேல எனக்கு 1000 கோபம் இருக்குது. ஆனா இதெல்லாம் தெரிஞ்சு சந்தோஷப்பட்டு சிரிக்கிற உங்க மேல அதை விட அதிகமா கோபம் இருக்கு. நீங்க எல்லாம் ஒரு மனுஷியா? மனோஜுக்கும் ரோஹிணிக்கு இப்பதான் ஒரு பிரச்சனை வந்துச்சு,
அத நானும் அவரும் சேர்ந்து தான் அந்த பிரச்சனைய தீர்த்து வச்சோம். இதுக்கு முன்னாடி ரோஹிணி சிட்டியோட சேர்ந்து ரவுடித்தனம் பண்ணி லாக்அப்ல இருந்தாங்க. ரோஹிணிய வெளியில கொண்டு வரதுக்கு நானும் அவரும் சேர்ந்து பேசிதான் வெளியில கூட்டிட்டு வந்தோம். இதெல்லாம் ரோஹிணி மறந்துருக்கலாம், ஆனா நீங்க மறக்கலாமா? வீட்டுக்கு பெரிய மனுஷி கொஞ்சம் அறிவோட புத்திசாலித்தனத்தோட பேசக்கூடாது, யோசிக்க கூடாது அப்படின்னு மீனா திட்டுறாங்க. ஏய் கை வலிக்குது, விடுறி விடுறி அப்படின்னு விஜயா கத்துன்னு கத்துறாங்க. இங்க பாருங்க, கைய முறுக்கி பின்னாடி கொண்டு வந்ததோட விட்டுட்டேன்னு நினைச்சுக்கோங்க. இதுக்கு மேல ஏதாவது நீங்க செஞ்சீங்கன்னு வைங்க, கைய கலட்டி இந்த கையில குடுத்துட்டு போயிடுவேன். மீனா சொன்னா செய்வா, நினைச்சுக்கோங்க அப்படின்ட்டு மீனா திட்டிட்டு கிளம்பிடுறாங்க. விஜயா கை சுலுக்கிக்குச்சுன்னு கையில மாவு கட்டு போட்டுக்கிட்டு நேரா வீட்டுக்கு வராங்க. இந்த ரோஹிணி செஞ்ச வேலைக்கு மீனா என் மேல கோவப்பட்டு என் கைய முறுக்கி பின்னாடி கொண்டு போயிட்டான். நான் போய் டாக்டர் கிட்ட மாவு கட்டு போட்டுக்கிட்டு வரேன். ஏன் ரோஹிணி, நீ என்ன சிந்தாமணி கூட சேர்ந்து மீனா அம்மாவோட பூக்கடைய காலி பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணியாமே? இத தெரிஞ்சுக்கிட்ட மீனா அத நினைச்சு சந்தோஷப்பட்டேன்னு சொல்லி என் கைய முறுக்கிட்டா. பிரச்சனைக்கு காரணமே நீதான்னு தெரிஞ்சிச்சு. உன்னை என்ன பண்ண போறாலோ தெரியல அப்படின்னு விஜயா ரோஹிணிக்கு பயமுறுத்துறாங்க. ரோஹிணி அப்படியே பயந்து போய் கண்ணெல்லாம் விரைச்ச நிலைமையில, ரோஹிணி இல்ல ஆண்டி, நான் எதுவும் செய்யல ஆண்டி அப்படின்னு சொல்லும்போது, ஏய் என் கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காத. சிந்தாமணி வந்து எல்லா விஷயத்தையும் தெளிவா சொல்லிட்டா. நீ தான் இதுக்கான ஐடியா கொடுத்தேன்னு சொல்லி. ஆமா, ஏற்கனவே மீனா ஒரு பூக்கடை வச்சிருந்தால நம்ம வீட்டு வாசல்ல தள்ளு வண்டியில. அந்த பூக்கடையை காலி பண்றதுக்கே நீ தான் கார்பரேஷனுக்கு கால் பண்ணி சொன்னது. கண்டிப்பா நீ இத செஞ்சிருப்ப அப்படின்னு சொல்லி விஜயா பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்துட்டு மீனா உள்ள வராங்க. உள்ள வந்த உடனே விஜயா கையில கட்டு போட்டிருக்கதோட காலை ரெண்டையும் தூக்கி சோஃபாக்குள்ள மறைச்சு வச்சுக்கிட்டு அப்படியே பம்மிக்கிட்டு பதுங்குறாங்க. இத பாக்குற வீட்டுல இருக்க எல்லாரும், மீனாவை பார்த்தா நீ இப்படி பயப்படுற விஜயா அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு. உடனே ஸ்ருதி, அங்கிள் பின்ன பயம் இருக்காதா? ஆன்டி இவ்வளோ பெரிய கட்டு போட்டுட்டு உட்காந்துருக்காங்களே. எனக்கு அதெல்லாம் விஷயம் இல்லை அங்கிள், ஆனா ரோஹிணிக்கு நீ எத்தனை இடத்துல கட்டு போட போறாங்கன்னு நினைச்சு பார்த்தேன், அதான் அங்கிள் சிரிப்பா வருது அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. ஏன் ரோஹிணி, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு புத்தி இருக்குது அப்படின்னு ஸ்ருதியும் கேட்டுட்டு இருக்கும்போது மீனா கோவத்தோட போய் ரோஹிணியோட தலைமுடிய புடிச்சு அப்படியே இழுத்துட்டு வர்றாங்க. ஏய் உனக்கு என்ன கெடுதல் பண்ணேன் நானு? உன் பிரச்சனையில நான் எதுல தலையிட்டேன்? சிந்தாமணி கிட்ட சொல்லி இருக்கிற. மீனாவுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா என்ன பத்தி யோசிக்க மாட்டாங்க. அவங்களோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா அந்த சைடு போயிடும். அதனால அவங்க அம்மாவோட பூக்கடையை காலி பண்ணணும்னு சொல்லி சிந்தாமணி கிட்ட சொல்லியிருந்தியா? இப்ப நான் எங்க இருந்து வரேன்னு நினைச்சேன்? அத்தையோட ஒரு கைய உடைச்சேன்ல, சிந்தாமணியோட 2 கையும் உடைச்சிட்டேன். இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் நீதான். அப்போ உன்னை மட்டும் எப்படி சும்மா விடுறது? நீ சொல்லு, நீ என்னென்னத்தையே கட்டு போட்டுக்கிற ஆசைப்படுறேன்னு நீயே சொல்லு அப்படின்னு மீனா கேக்குறாங்க. ரோஹிணி உடனே, வேணாம் மீனா விட்டுடுங்க, பிளீஸ் விட்டுடுங்க அப்படின்னு மண்டி போட்டு கையெடுத்து கும்பிட்டு கேக்குறாங்க. இப்படியே விட்டுட்டா அது எப்படி? நீ நாளைக்கும் வேற ஏதாவது செய்ய மாட்டேன்னு நான் எப்படி நம்புறது? மீனானா வீட்டுல ஏவுற வேலையெல்லாம் செய்வா, சமையல் செய்வா, வீட்டு வேலையெல்லாம் செய்வா. ஏழை வீட்டுல இருந்து வந்தவ வாய திறக்க மாட்டா அப்படிங்கிற திமிர்ல தானே நீ இவ்ளோ வேலையெல்லாம் செய்றீங்க. இந்த வீட்டுக்கு நான் மருமகளா வந்திருக்கேன், நீங்க ஏதேதோ செய்றீங்க, செஞ்சுட்டு போங்க அப்படின்னு அமைதியா இருக்கேன். இந்த குடும்பத்தோட ஒற்றுமை கெட்டு போக கூடாதுன்னு. ஆனா நீ எங்க அம்மாவோட பூக்கடையை எடுத்து எங்க அம்மாவை அழுக வைப்பேன்னு தெரியும் போது நான் சும்மா இருப்பேன்னு நினைச்சிடாத. நான்ன்றது வேற, என் குடும்பங்கிறது வேற. அத அழுக வச்சேன்னு வச்சுக்கோ, சும்மாவே விட மாட்டேன். மனோஜ் கொஞ்ச நாள் வாயில கட்டு போட்டுக்கிட்டு இருந்தாரு பாரு, அது மாதிரி நீயும் வாயில கட்டு போட்டுக்கிட்டு இருந்தாதான் அடங்குவ அப்படின்னு மீனா ஒரு குத்து விடுறாங்க. ரோஹிணி மூக்கிலேயே வாயெல்லாம் உடைஞ்சு ரத்தம் கொட்டுது. மனோஜ் வந்து அப்படியே பயத்தோட நிக்கிறாரு. போ கூட்டிட்டு போய் கட்டு போடு, இன்னும் 1 வாரத்துக்கு பச்சை தண்ணியை தவிர வேற எதுவும் சாப்பிட முடியாது. இதுதான் உனக்கான பனிஷ்மெண்ட். இனிமே என்னை பத்தியோ என் வீட்டை பத்தியோ ஏதாவது பேசுனன்னு வை, இதை விட இன்னும் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு மீனா குத்தி அனுப்புறாங்க. அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறாங்க. இப்படிதான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.